வணக்கம். இந்த வீடியோல நம்ம 5 things to avoid in college அப்படின்ற தலைப்பை நம்ம பார்ப்போம். முதல் விஷயமா நான் கருதுறது வந்து ஸ்கிப்பிங் கிளாஸஸ். ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் படிக்கும் பொழுது நம்ம கிளாஸஸ் ஸ்கிப் பண்ண மாட்டோம், லீவ் தான் போடுவோம். காலேஜஸ்ல வந்து அப்படி கிடையாது. பசங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் அட்டென்ட் பண்ணுவாங்க, செகண்ட் ஹவர் வேண்டாம், மறுபடியும் தேர்ட் ஹவர் வருவாங்க. இந்த மாதிரி வந்து இன் அண்ட் அவுட்ஸ் இருக்கும். ஸ்கிப்பிங் கிளாஸஸ் அப்படின்றது பெரிய தவறு கிடையாது காலேஜ் பொறுத்த வரைக்கும். ஆனால் மினிமம் அட்டெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ப்ராப்ளம் கிளாஸஸ் இருக்கும். உதாரணத்துக்கு அக்கௌண்டன்சி எடுத்துக்கோங்க. இதுல எல்லாம் வந்து நீங்க ஒரு கண்டினியூவேஷன் இருக்கணும். தியரி கிளாஸஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா கூட பெரிய அளவுக்கு நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் வந்து அந்த ஸ்கிப்பிங் கிளாஸஸ் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கணும். இதை வந்து நீங்க அவாய்ட் பண்றத நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றேன். அப்படியும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் அட்டெண்டன்ஸை ஒரு ஸ்லாபா வச்சுக்கிட்டு எந்தெந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு புரிதலோடு நீங்க பண்ணணும். ஏன்னா காலேஜ் பொறுத்த வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புது என்விரான்மெண்ட், நிறைய இண்டிபெண்டன்ஸ், அட்டானமஸ் கொடுக்கப்படும். அதனால வந்து அதை தப்பா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை நீங்க தான் பாத்துக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து நெக்லெக்டிங் த நெட்வொர்க். இப்போ 70 மாணவர்கள் உங்க கிளாஸ்ல இருப்பாங்க. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். தோ நீங்க எல்லாருமே சென்னை வாசிகளா இருந்தா கூட, இல்ல மதுரை, இல்ல திருச்சி, அந்தந்த ரீஜனுக்குள்ள இருந்தா கூட வேற வேற ஏரியா, அவங்க அப்பா ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, அது மூலியமா வந்து உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியப்படும். அவங்களுடைய பேக்ரவுண்ட் வேற இருக்கும். ஸோ வந்து அந்த நெட்வொர்க்கை வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா முதல் செமஸ்டரை ஒரு கால பீரியடா எடுத்துக்கிட்டு, ஒரு டைம் ஃப்ரேமா எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே எல்லாருக்கிட்டையும் பேச பாருங்க. இது எப்படி நடக்கும்னா, காலேஜ்ல ஏதாவது வந்து டீம் ஒர்க், இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ், இல்ல ஏதாவது ஒரு டீம் கொலாபரேஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அதுல வந்து நீங்க ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டா இல்லாம எப்பெல்லாம் தேவைப்படுமோ, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் அமைக்கப்படுதோ அதை நீங்க உபயோகப்படுத்திக்கணும். எல்லார்கிட்டையும் பேசணும். இதுதான் நான் சொல்றது. எல்லாரோட போன் நம்பர் வாங்கிக்கோங்க, ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் மெசேஜஸ் பண்ணுங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. அதர் பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ லாட். இந்த மாதிரி வந்து அந்த டீமை வந்து நீங்க ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 4-5 பேர் டீமா இருந்தா கூட, ஒரு குரூப்பா இருந்தா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருந்தா கூட எல்லாருக்கிட்டையுமே வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து மேண்டேட்டரி நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் கேரக்டர் அண்ட் ஹவ் யூ டாக் அண்ட் பிஹேவ் வித் அதர்ஸ். மூன்றாவது விஷயம் வந்து ஒரு கிளாஸ் ஏன் போர் அடிக்குது? ஏன்னா வந்து டீச்சரே பேசிட்டு இருக்காங்க. 40 நிமிஷம் எப்படி பேச முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராவது 40 நிமிஷம் பேசினா நீங்க கேட்பீங்களா? கஷ்டம். அதனால என்ன ஆகும்னா அட்டென்ஷன் வந்து பிரேக் ஆகும். நல்லா போற டாபிக் கூட போர் அடிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்னன்னா, இதை தடுக்கிறதுக்கான வழி என்னன்னா, யூ ஷுட் நாட் கீப் யுவர் மவுத் ஷட். கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்க. டீச்சர்ஸ் கிட்ட கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேளுங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல கேட்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டீச்சர் கிட்ட கேளுங்க. இட் வில் டெஸ்ட் த கிளாஸ் என்விரான்மெண்ட். அந்த கிளாஸ் என்விரான்மெண்டே வந்து மாறும். டீச்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம கிளாஸுக்கு வரவே முடியாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க வந்தாங்கன்னா மற்ற கிளாஸை விட, அதாவது ப்ரிப்பேர் பண்ணாம வர கிளாஸை விட அது ரொம்பவே பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஒரு டீச்சருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் அதிகமாகும். நாட் ஜஸ்ட் த டீச்சர், நீங்க கேள்வி கேட்கும் பொழுது அந்த கிளாஸ் அழகாகும். நீங்க பேசும்போது மற்ற மாணவர்கள் பார்ப்பாங்க. மற்ற மாணவர்கள் இனிஷியலா வந்து கொஞ்சம் எசிடேட் பண்ணி அவன் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு விட்டா கூட அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகமாயிடுச்சு. எல்லாருமே வந்து நீங்க பேசுறதை கேட்பாங்க. இது வந்து மொத்த கிளாஸ்மே வந்து ரைஸ் பண்ணணும் கொஸ்டின்ஸ். அதுக்குன்னு கேள்வி கேட்கணும்னு கேட்கக்கூடாது. கேள்வி உண்மையிலே இருக்கு, இதுக்கான பதில் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டா கிடைக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்துல யூ ஷுட் டெஃபினெட்லி ஆஸ்க் கொஸ்டின். இதுதான் வந்து கிளாஸ் ரூமா அழகுபடுத்தணும். ஒரு கிளாஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இது மூன்றாவது விஷயமா நான் கருதுறேன். அண்ட் 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நம்ம முரண்படல. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னும் போது ரொம்ப தூரம் டிராவல் பண்றதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. ஹாஸ்டல் எடுத்துக்கோங்க. ரொம்ப தூரம் இருந்ததுன்னா ஹாஸ்டல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டுக்கு பக்கமா இருக்கிற காலேஜை பாருங்க. வீட்டுக்கு பக்கம் நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்ல டிராவல் டெய்லி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். கிளாஸ்ல வந்து பெரிய அளவுக்கு நீங்க கவனிக்க முடியாது. எதுக்காக போறீங்களோ அது பெரிய அளவுக்கு பயனுள்ளதா இருக்காது. அதனால ஹாஸ்டல் பாருங்க. இல்ல அப்படின்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற காலேஜா போங்க. இதுதான் வந்து சஜஸ்டட். என் ஃப்ரெண்ட் அங்க போயிருக்காரு அதனால நான் போறேன். இந்த மாதிரி வந்து ரீசன்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்க காலேஜ் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஷுட் திங்க் இன் a very individual way. உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும், உங்களோட ஹெல்த்துக்கு எது கரெக்டா இருக்கும், உங்களுடைய ஃபேமிலிக்கு எது கரெக்டா இருக்கும், உங்களோட ஃபேமிலியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு எது கரெக்டா இருக்கும், இப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஃப்ரெண்ட் அங்க சேர்ந்திருக்காரு அப்படி பார்க்க கூடாது. யூ ஷுட் திங்க் இன் கரியர் ஓரியன்டட். இங்க சேர்ந்தா பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படி யோசிக்கலாம்.
அதனால வந்து எனக்கு வந்து ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்ல சார், அதான் நான் லாங் டிஸ்டன்ஸ் தான் போய் ஆகணும், அப்போ ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு பண்றது தான் நல்லது. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து காலேஜ் சீசன், எல்லாருமே வந்து காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, நேரத்துக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு காலேஜ்ல போயிருப்பீங்க. சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது, பட் எதுலெல்லாம் வந்து உங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அந்த காலேஜ் லைஃப்ல ப்ளீஸ் டூ தட். அண்ட் கடைசி விஷயமா நான் சொல்றது வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லுவீங்க இல்லையா, அதுதான். அது எல்லாருக்குமே இயல்பா வரதுதான், எல்லாருக்குமே ப்ரோக்ராஸ்டினேஷன் இருக்கதான் செய்யும். பட் சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி கிளாஸ்ல என்ன நடக்குது ஒரு 15 மினிட்ஸ் சும்மா புரட்டி பார்க்கலாம். இல்ல நீங்க படிக்க கூட வேண்டாம், அட்லீஸ்ட் திங்க் பண்ணீங்கனாலே அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். டெய்லி கிளாஸஸ் முடியுது இல்லையா, ஒரு 15 மினிட்ஸ் தனியா உட்காந்து என்ன இன்னைக்கு நடத்துறாங்க 5 மணி நேரம் கிளாஸ்ல, 6 மணி நேரம் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹேவ் சம் மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். இது பண்ணீங்கனாலே பெரிய விஷயம். அதே மாதிரி கிளாஸ்ல நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு அதை முடிஞ்சா புரட்டி பாருங்க. இதெல்லாம் பண்ணும் பொழுது இதை நீங்க பண்றதுக்கு கிடையாது, ஓகேங்களா? இதை நீங்க பண்றது கிடையாது. அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்ஸை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க வந்து என்ன காலேஜ்ல வந்து ஒரு மாற்றத்தை பெருசா பாப்பீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதனால பை டிஃபால்ட்டா எல்லாருமே ஸ்கூல்ல வந்து கரெக்டா தான் இருப்பாங்க. ஏன்னா டிசிப்ளினுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். காலேஜ் அப்படி கிடையாது, காலேஜ் கொஞ்சம் பெருசு. அதனால வந்து யாருமே உங்களை இண்டிவிஜுவலா வந்து இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல காலேஜ்லயோ பார்க்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் வீட்டுல பார்ப்பாங்க. பட் வந்து நீங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த அவர் வரீங்களா, அப்புறம் வந்து நீங்க படிக்கிறீங்களா, நோட்ஸ் எடுக்கிறீங்களான்னு ரொம்ப அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா செக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் அப்படி. சோ இதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு அந்த இண்டிபெண்டன்ஸை மிஸ்பிஹேவ் யூஸ் பண்ணாம அந்த இண்டிபெண்டன்ஸை தப்பான வகையில கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களோட காலேஜ் லைஃப் வந்து ப்ரொடக்டிவா இருக்காது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.